ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சம்ருதி ட்ரா வந்து 50. இதுக்கான கெஸ்ஸிங் மெத்தட் ஃபஸ்ட்டு பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நேற்று ரிசல்ட் நம்பர் எடுத்திங்கன்னா 447. இதில் நான் ஆல் போர்டில் அதே மாதிரி சி போர்டில் பி போர்டில் எடுத்த நம்பர் வந்து 7 தான். ஓகேவா, 7ன்ற நம்பர் நேற்று ரிசல்ட்டு சி போர்டில் பாஸ் ஆகிருந்தது. டி போர்டில் 4-2 சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த நம்பரே தான் வந்து ஏபி போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. இப்போது நேற்று ரிசல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளா ஒரு கெஸ்ஸிங் எடுத்து 7ன்ற நம்பர் பி போர்டில் 07 0 ஏ போர்ட்லேயும் 7 பி போர்டில் எடுத்திருப்பேன். 7 மட்டும் சி போர்டில் பாஸ் ஆகிருந்தது. அதே மாதிரி இந்த 4 பார்த்தீங்கன்னா இது பழைய மெத்தடு தான். ஓகேவா, இந்த மந்த்து சார்ட்டு ஃபுல்லாகவே இங்கே இருக்கிற 3வது டிஜிட்டும் ஏ போர்டு நம்பரும் பெருக்கல் பண்ணி பாருங்கள். அங்கே வர 2 டிஜிட் நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் அடுத்த நாள் ரிசல்ட்டில் ஏபிசி போர்ட்லேயோ இல்லை டி போர்ட்லேயோ பாஸ் ஆகிடுது தான் 4-2 நேற்று ரிசல்ட்டுக்கு டி போர்டில் சொல்லியிருப்பேன். ஆனால் நேற்று ரிசல்ட் இல்லாமல் ஏபி போர்டில் ஃபுல்லாகவே பாஸ் ஆகிடுச்சு 4ன்ற நம்பர். இப்போ நேற்று நம்பர் இல்லாமல் அதுக்கு முன்னாள் ரிசல்ட்டில் இருக்கிற 3வது டிஜிட்டும் ஏ போர்டும் 7-6 பெருக்கல் பண்ணுறோம்னா 42. இப்போ இந்த கணக்கு வச்சு தான் 4-2 சொல்லியிருப்பேன். ஆனால் 4 மட்டும் நேற்று ரிசல்ட்டில் டபுள்ஸில் ஏபி போர்டு வந்துடுச்சு. நம்ம எடுத்த நம்பர் வந்து டி போர்டு. ஏன்னா இது வரைக்கும் அப்படி தான் நம்பர் கொடுத்துருந்தாங்க. நேற்று வந்து பேட்டர்ன் ஏபி போர்டில் கொடுத்துட்டாங்க. இங்கே 6 நாள் 24னா இங்கே 2 9 18னா இங்கே 8 7 8 56னா இங்கே 5 2 10னா இங்கே 1 7 5 35னா இந்த இடத்துல 3 3 7 21னா இங்கே 2 2 நாள் 8னா இப்போ லாஸ்ட்டில் 8 பாஸ் ஆகிடுது. இங்கே தான் ஏபிசி போர்டில் தான் நேற்று ரிசல்ட் இல்லாமல் அதுக்கு முன்னாள் ரிசல்ட்டில் கொடுத்துட்டாங்கன்னா 7 நாள் 7 6 42னா 4-2 நேற்று ரிசல்ட்டில் டி போர்டில் வரலான்னு எடுத்துருக்கேன். ஓகேவா, ஆனால் அந்த நம்பர் தான் வந்து ஏபி போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து 2வது மெத்தடில் என்ன சொல்ல வந்தேன்னா 8ன்ற நம்பர் லாஸ்ட்டில் சி போர்டில் இருந்தால் அந்த நம்பரும் அதுக்கு முன்னாள் ரிசல்ட்டும் பெருக்கல் பண்ணி பாருங்கள். அங்கே வர நம்பரை ரூட் எடுத்திங்கன்னா டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற 4வது நம்பரும் லாஸ்ட்டில் இருந்து வர 3வது நம்பரும் நமக்கு ரிசல்ட்டில் பாஸ் ஆகிடுதுன்னா இப்போ இங்கே 618 496 இதை பெருக்கல் பண்ணால் 306 528 இந்த நம்பருக்கு ரூட் எடுத்தோம்னா டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற 3வது நம்பர் 7 லாஸ்ட் நம்பர் 0 வரலாம். இப்படி கணக்கு பண்ணி தான் 7 வந்து பி போர்டில் எடுத்திருப்பேன். 7 வந்து பாஸ் ஆகிருந்தது நேற்று ரிசல்ட்டுக்கு, ஆனால் சி போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கணக்குப்படி எடுத்த நம்பரில் பார்த்தீங்கன்னா 2 நம்பர் பாஸ் ஆகிருந்தது, ஆனால் போர்ட் சேஞ்ச் ஆகிருந்தது. ஓகேவா, நேற்று ரிசல்ட்லேயே நம்ம ஏதாவது ஏபி போர்டில் எடுத்திருந்தாலே 4 பாஸ் ஆகிட்ருக்கும். ஆனால் நம்மளுக்கு இது வரைக்கும் கிடச்ச கெஸ்ஸிங் படி டி போர்டில் தான் கொடுத்துருந்தாங்க. அதனால தான் அந்த போர்டில் எடுத்திருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் முதல் மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து நான் இந்த சார்ட் மட்டுமே சம்ருதி வந்து 49வது ட்ரா நடந்திருக்கும் இது வரைக்கும். இன்றைக்கி வந்து 50வது ட்ரா. இந்த சம்ருதி சார்ட் மட்டும் கம்பேர் பண்ணி நான் எடுத்த நம்பர். இப்போ போன வாரம் சம்ருதி நம்பர் 518, அதுக்கு முன் வாரம் சம்ருதி நம்பர் 635. 5ன்ற நம்பர் சம்ருதி ரிசல்ட்டில் முடிஞ்சிருந்தால் அதுக்கு அடுத்த வாரம் இருக்கிற 3 டிஜிட் நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் அதுக்கு அடுத்து 3வது வாரத்தில் பாஸ் ஆகிடுது. இதுதான் கம்பேரிஷன். இப்போ இதெல்லாம் வந்து இங்கே நம்பர் எடுத்திருப்பேன். சம்ருதி செட் ரிசல்ட்டு தான் இது எல்லாமே. 535 அதுக்கு அடுத்த வாரம் 420, அதுக்கு அடுத்த வாரம் 048. இங்கே 045 அதுக்கு அடுத்த வாரம் 584, அதுக்கு அடுத்த வாரம் 995. 995 அதுக்கு அடுத்த வாரம் 960, அதுக்கு அடுத்த வாரம் 923. இங்கே 935 அதுக்கு அடுத்த வாரம் 692, அதுக்கு அடுத்த வாரம் 690. அடுத்து இங்கே 925 அதுக்கு அடுத்த வாரம் 682, அதுக்கு அடுத்த வாரம் 869. 525 அதுக்கு அடுத்த வாரம் 890, அதுக்கு அடுத்த வாரம் 063. 635 இப்போ லாஸ்ட்டாக போன வாரம் பாஸ் ஆன நம்பர் வந்து 518. இப்போ இதில் என்ன கம்பேரிஷன் சொல்ல வரேன்னா 5 நம்பர் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த வாரம் இருக்கிற ஏபிசி 0ன்னு இருந்தால் ஃபுல் போர்டில் இருந்து நம்பர் வருது. அடுத்த வாரத்தில் 0 இல்லைன்னா முதல் 2 டிஜிட் நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகிடுது. ஓகேவா, இதுதான் கணக்கு. இப்போ இங்கே 5 இருக்கும்போதே 4 2 0ல் 0னால அடுத்த வாரத்தில் அப்படியே பாஸ் ஆகிருக்கும். இங்கே 5 இருக்கும்போதே இங்கே எங்கேயும் 0 இல்லை அதுக்கு அடுத்த வாரத்தில். இந்த 5 8லேருந்து 5 மட்டும் இங்கே அடுத்த வாரத்தில் பாஸ் ஆகிருக்கும். இப்போ இங்கே 5 நம்பர் லாஸ்ட்டில் முடியும் போதே இங்கே 960வா, இந்த 960ல் 9 மட்டும் அது அடுத்த வாரத்தில் இருக்கும். இங்கே 5 நம்பர் இருக்கும்போதே 692 இதிலேருந்து 6 9 அதுக்கு அடுத்த வாரம் ரிசல்ட்டில் இருக்கும். இங்கே 5ன்னு இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் நம்பர் முதல் 2 நம்பர் 6 8 இந்த 2 நம்பருமே அடுத்த வாரம் ரிசல்ட்டில் இருக்கும். அடுத்து இங்கே 5ன்னு இருக்கும்போது இங்கே 0 இருக்கா, அப்போ நம்ம ஃபுல்லாக எடுத்தோம்னா கூட 8 9 0லேருந்து 0 மட்டும் அதுக்கு அடுத்த வாரத்தில் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ போன வாரம் ரிசல்ட்டில் லாஸ்ட் நம்பர் வந்து லாஸ்ட் நம்பர் இல்லை ஏபிசி போர்டு 518 தான். அதுக்கு முன் வாரம் நம்பர் 635. இங்கே போன வாரம் இல்லாமல் அதுக்கு முன் வாரத்தில் 5 இருக்கா, அப்போ போன வாரம் இங்கேயும் 0 பாஸ் ஆகலை. அப்போ முதல் 2 போர்டு ஏபி போர்டிலேருந்து ஏதாவது ஒரு நம்பர் இந்த வார ரிசல்ட் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு பாஸ் ஆகிடலாம். இந்த 2 நம்பருமே நான் வந்து பி போர்டில் எடுத்துட்டேன் 5 1. இப்போ இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் எப்படி கம்பேரிஷன் சொல்ல வரேன்னா 5 நம்பர் பார்த்தீங்கன்னா சம்ருதி ரிசல்ட்டில் லாஸ்ட்டில் ஏபிசி போர்டில் 5 நம்பர் இருந்தால் அதுக்கு அடுத்த வாரம் வர
ஏபி போர்டில் இருந்தோ இல்லை 0 நம்பர் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல்லாக ஏபிசி போர்டில் இருந்தோ ஏதாவது ஒரு நம்பர் அதுக்கு அடுத்து 3வது வாரத்தில் பாஸ் ஆகிடுது. இதுதான் கம்பேரிஷன். 5 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் 4 2 0ல் 0 4 இருக்கும். 5 இருக்கும்போதே 5 8 4ல் அதுக்கு அடுத்த வாரத்தில் 5 இருக்கும். 5 இருக்கும்போதே 9 6 0ல் அதுக்கு அடுத்த வாரம் 9 இருக்கும். 5 இருக்கும்போதே 6 9 2ல் அதுக்கு அடுத்த வாரம் 6 9 இருக்கும். இங்கே 5 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் 6 8ல் 6 8 இருக்கும். இந்த இடத்துல 5 இருக்கும்போதே 0 இருக்கா, அப்போ இந்த 8 9 0ல் 0 மட்டுமாவது பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ போன வாரம் நம்பர் இல்லாமல் அதுக்கு முன் வார நம்பர் லாஸ்ட்டில் 5 தான். போன வார நம்பரில் முதல் 2 டிஜிட் நம்பர் மட்டும் நம்ம எடுத்தால் கூட 5 1லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் இன்னைக்கான ரிசல்ட்டுக்கு ரிப்பீட் ஆகிடலாம். அதனால் இந்த 2 நம்பருமே இன்னைக்கான ரிசல்ட்டுக்கு பி போர்டில் எடுத்துட்டேன். இப்போ அடுத்து 2வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இதுவுமே நான் வந்து சம்ருதி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். சம்ருதி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் 6 8 நம்பர் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து வர ரிசல்ட் நம்பர் 7 9ல் முடியுது. ஓகேவா, 6 8 7 9 இதான் பேட்டர்ன். இந்த மாதிரி நம்பர் தான் அடுத்தடுத்த வர ரிசல்ட்டில் இது வரைக்கும் சம்ருதி சார்ட்டில் ரிப்பீட் ஆயிருக்கு. இந்த கம்பேரிஷன் மட்டும் வச்சு இப்போ நம்மளுக்கு லாஸ்ட்டாக பாஸ் ஆன நம்பர் 518, அதுக்கு முன் வார நம்பர் 635, 6 8 இந்த 2 நம்பர் இருக்கிறதுனால இன்னைக்கான ரிசல்ட்டுக்கு 7 9 ரிப்பீட் ஆகணும்னு இந்த 2 நம்பருமே சி போர்டில் எடுத்துட்டேன். இதெல்லாம் கம்பேரிஷன் நம்பர் தான். இங்கே 061 அதுக்கு அடுத்த வாரம் 348, அதுக்கு அடுத்த வாரம் 727, 462 அதுக்கு அடுத்த வாரம் 881, அதுக்கு அடுத்த வாரம் 709, இங்கே 869 அதுக்கு அடுத்த வாரம் 887, இங்கே 268 அதுக்கு அடுத்த வாரம் 789, 6 8 7 6 8 7 9 6 8 7 9, இங்கேயும் 6 8 7 9. இப்போ போன வார நம்பர் அதுக்கு முன் வார நம்பர்லாம் 6 8 பாஸ் ஆகிருக்கு. இங்கேயும் 7 9 இது வரைக்கும் வரல சம்ருதி சார்ட்டில். அதனால் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 7 9 இந்த 2 நம்பருமே நான் வந்து சி போர்டில் எடுத்துட்டேன். இப்போ இந்த 2வது மெத்தடில் சொல்ல வர கம்பேரிஷன் பார்த்தீங்கன்னா இது சம்ருதி சார்ட் மட்டும் வச்சு நான் எடுத்த நம்பர். ஓகேவா, இது கரெக்டாக இருந்தால் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். 6 8ன்னு ஃபுல்லாக சம்ருதி சார்ட்டில் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள். அதுக்கு அடுத்து வர ரிசல்ட்டில் 7 9 ஏதாவது ஒரு நம்பர் வந்துடுது. 6 9 6 8 7 6 8 7 9 6 8 9 7, இங்கேயும் 6 8 7 9. இப்போ போன வார நம்பர் அதுக்கு முன் வார நம்பரில் 6 8 இருக்கிறதுனால நம்மளுக்கு என்னைக்கான ரிசல்ட்டுக்கு 7 9 வரலான்னு இந்த 2 நம்பருமே இப்போ நான் வந்து சி போர்டில் எடுத்துட்டேன். இப்போ அடுத்து 3வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போ நேற்று பாஸ் ஆன ரிசல்ட் நம்பர் வந்து 6 6 5 4 4 7. நேற்று ரிசல்ட்டில் இருக்கிற 2வது டிஜிட் 3வது டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா 6 5ன்னு இருக்கும். இதே மாதிரி பாஸ் ஆன ரிசல்ட்டு இந்த ஏப்ரல் மந்தில் ஒரு 2 செட் ரிசல்ட்டு தான். இங்கே 2 6 5 2 2 0, அதுக்கு அடுத்த வாரம் 518, இங்கே 5 4 3 6 3 7, அதுக்கு அடுத்த வாரம் 778. இப்போ 6 6 5 4 4 7. இதில் என்ன மெத்தட் பார்க்குறீங்கன்னா இங்கே இருக்கிற 2வது டிஜிட் நம்பரும் 3வது டிஜிட் நம்பரும் பாருங்கள். ஒரு நம்பர் பாஸ் ஆகிட்டு அதுக்கு பின்னாடி இருக்க நம்பரே அதுக்கு அடுத்த போர்டில் பாஸ் ஆகிருக்கும். 6 5 இங்கே 4 3 இந்த மாதிரி நம்பர் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற 3வது டிஜிட்டும் ஏ போர்டும் பெருக்கல் பண்ணி பாருங்கள். I 2 10, 1 இல்லைனா 0னா அதுக்கு அடுத்த நாளில் 1 பாஸ் ஆகிருக்கலாம். இங்கே 4 3ன்னு இருக்கும்போதே இங்கே இருக்கிற ஏபி போர்டு 6 3 6 3 18னா அதுக்கு அடுத்த வாரத்தில் 8 பாஸ் ஆகிருக்கலாம். இப்பயும் 6 5ன்னு இருக்குது. ஓகேவா, 2வது 3வது டிஜிட் நம்பரில் ஒரு நம்பர் பாஸ் ஆகிட்டு அதுக்கு பின்னாடி இருக்க நம்பரே அடுத்த போர்ட்டில் இருக்கும்போது இங்கே இருக்கிற ஏபி போர்டு வந்து 5 4 5 4 பெருக்கல் பண்ணோம்னா 20 மட்டும்தான். 20னா 2 இல்லைனா 0 இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு ஏதாவது ஒரு போர்டில் வரலாம். நான் வந்து ஏ போர்டில் எடுத்துட்டேன். ஏன்னா இங்கே வந்து I 2 10 பி போர்டில் இருக்கும், 6 3 18 சி போர்டில் இருக்கும். இப்போ 5 4 20 பெண்டிங் வந்து ஏ போர்டு. ஓகேவா, இங்கே பி போர்டில் பாஸ் ஆகிடுச்சு, இங்கே சி போர்டில் நம்பர் பாஸ் ஆகிடுச்சு. இப்போ ஏ போர்டில் வரலான்னு இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு ஏ போர்டில் 2 0 எடுத்துட்டேன். இந்த மெத்தட் வந்து சிம்பிளாக இந்த ஏப்ரல் மந்த் மட்டுமே வச்சு நான் எடுத்த கம்பேரிஷன். நேற்றைய நம்பரில் 2வது 3வது டிஜிட் நம்பர் 6 5ன்னு இருக்குது. இதே மாதிரி இந்த மந்தில் பாஸ் ஆன ரிசல்ட்டு இந்த 2 செட் ரிசல்ட்டு. இங்கேயும் 6 5, இந்த இடத்துல 4 3. இந்த மாதிரி நம்பர் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற 3வது டிஜிட் நம்பரும் ஏ போர்டு நம்பரும் பெருக்கல் பண்ணி பாருங்கள். வர 2 டிஜிட் நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் அதுக்கு அடுத்த நாளில் ஒரு போர்டில் பாஸ் ஆகிடும். இங்கே 6 5ன்னு இருக்கும்போதே I 2 10, அதுக்கு அடுத்த நாள் 1. இங்கே 4 3ன்னு இருக்கும்போதே 6 3 18, அதுக்கு அடுத்த நாள் 8. இப்போ 6 5ன்னு இருக்குது. அப்போ இங்கே I 4 5 4 எடுத்தோம்னா 20. 20னா 2 0 இந்த 2 நம்பருமே எடுத்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கெஸ்ஸிங் படி எடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 2 0, பி போர்டில் 5 1, சி போர்டில் 7 9. பாக்ஸ் 257 259, 217 219, 057 059, 017 019. ஏபி பிசி ஏசி பார்த்தீங்கன்னா ஏபி வந்து 25 21 05 01, பிசி 57 59 17 19, ஏசி வந்து 27 29 07 09. இப்போது இந்த நம்பர் எல்லாமே வந்து நான் இந்த சம்ருதி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி, ஓகேவா, 5 நம்பர் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த வார போர்டு ஏபி போர்ட்லேருந்தே ஏதாவது ஒரு நம்பர் ரிப்பீட் ஆகிடலான்ட்டு தான் 5 1 ஃபஸ்ட்டு பி போர்டில் எடுத்திருப்பேன்.
அடுத்து 2வது மெத்தட்லையுமே 6, 8ன்னு சம்ருதி ரிசல்ட் இருக்கும்போது அதுக்கு அடுத்த வாரத்தில் 7, 9 வரலான்னு 7, 9 எடுத்திருந்தேன். 3வது மெத்தடில் பார்த்தீங்கன்னா இந்த வார சார்ட் மட்டும் கம்பேர் பண்ணி 6, 5ன்னு இருக்குது. அப்போ அங்கே இருக்கிற 3வது டிஜிட் நம்பரும் ஏ போர்டும் பெருக்கல் பண்ண சொல்கிறேன். 5 4 20னா 2 0 எடுக்கலான்ட்டு 2 0 ஏ போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ எடுத்துருக்கிற நம்பர் எல்லாமே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 2 0 மட்டும்தான் இந்த ஏப்ரல் மந்த் சார்ட் கம்பேரிஷன். மீதி 5 1 7 9 ஃபுல்லாகவே சம்ருதி சார்ட்டில் இது வரைக்கும் எப்படி ரிசல்ட் கொடுத்துருக்காங்களோ இதை மட்டும் நான் கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். இந்த நம்பர் எல்லாமே உங்கள் கம்பேரிஷன் கெஸ்ஸிங்கோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நம்பர் நீங்கள் எதனா போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நம்ம எடுத்த நம்பர் வந்து ஏ போர்டில் 2 0, பி போர்டில் 5 1, சி போர்டில் 7 9, பாக்ஸ் 287 289 217 219 057 059 017 019, ஏபிபிசி ஏசியில் ஏபியில் 25 21 05 01, பிசி 57 59 17 19, ஏசி வந்து 27 29 07 09. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கான வீடியோவில் வந்து நான் எல்லா கெஸ்ஸிங் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.